Savaha, the Chennai Silks. பணி நிரந்தரம், பதவி உயர்வு, பணி பாதுகாப்பு மற்றும் காலமுறை ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினர் இன்று 3 மணி நேரம் டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதாக அறிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினர் இந்த போராட்டத்தை எதற்காக கையெழுத்துள்ளனர்? இது குறித்த முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழ்நாட்டில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசு கீழ் டாஸ்மாக் நிறுவனம் என்பது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் பொறுத்தவரை 4800 மதுக்கடைகள் என்பது தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் பொது நிறுவனத்துறையில் அரசு பொது நிறுவனத்துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊழியர்களை பணி நிரந்தரம், பதவி உயர்வு, ஓய்வூதியம் உள்ளிட்ட வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் டாஸ்மாக் நிறுவனத்தில் அந்த டாஸ்மாக் கடைகளில் வேலை செய்து வரும் பணியாளர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய வரக்கூடிய ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு, தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வரக்கூடிய பணியாளர்களுக்கு காலமுறை ஓய்வூதியத்தும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையில் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்கள் தொடர்ந்து சுமார் 10 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலைதான் தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு இன்று 12 மணிக்கு கடை திறப்பதாக இருந்த நிலையில் 3 மணி நேரம் கடை அடைத்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக டாஸ்மாக் கடைகள் பிற்பகல் 12 மணி அளவில் திறக்கப்பட்டு இரவு 10 மணி வரை கடைகள் என்பது திறக்கப்பட்டு வாடிக்கையாளர்கள் வந்து மது வாங்கி கொண்டு அவர்கள் அருந்தக்கூடிய சூழல் தான் இருந்தது. இந்த நிலையில் வழக்கத்தை விட 12 மணி முதல் 3 மணி வரை டாஸ்மாக் கடைகள் முழுவதுமே தமிழகம் முழுவதுமே அடைக்கப்படும் என தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு அறிவித்திருந்தது. இந்த சூழல் என்பது இன்றையிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையான பதவி உயர்வு, அதே சமயம் பணி நிரந்தரம், தற்காலிகமாக பணியாற்றி வரக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வரக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களை காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தான் போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று 3 மணி நேரம் டாஸ்மாக் கடைகள் அனைத்துமே தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களை அழைத்து தமிழக அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துதான் இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் 10 நாட்களாக டாஸ்மாக் ஊழியர்களின் ஒருங்கிணைப்பு குழு போராட்டம் நடத்தி வருகிறது. தற்போது வரை அரசு அதிகாரிகள் யாருமே அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. இன்று 3 மணி நேரம் கடை அடைக்கப்பட்ட நிலையில் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் முழு வேலை நிறுத்தத்திலும் டாஸ்மாக் ஊழியர்கள் இறங்கப் போவதாக தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்று முதல் 3 மணி நேரம் 12 மணிக்கு திறக்க இருந்த டாஸ்மாக் கடைகள் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் திறக்கப்படும் என டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த மாதிரியான போராட்டங்கள் தொடரும். அடுத்த கட்ட போராட்டம் என்பது காலவரை, அதாவது முழு வேலை நிறுத்த போராட்டம் தான் டாஸ்மாக் ஊழியர்கள் முன்னெடுக்கப் போவதாக தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அபிராமி, கள விவரங்களை விரிவாக வழங்கியமைக்க நன்றி வினோத்.